ஒரு நிமிஷம் கேளுங்க. தமிழ்ல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை அடி. இதை பற்றி ஒரு பெரியவர் பேசியிருந்தாரு. அது கேட்டேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சரி, நமக்கு தெரிஞ்ச அந்த பாணியில் இதை சொல்லலாம் அப்படின்னு தான் இந்த பதிவு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல், KRUPAVIBES. குதிரை ஓடிட்டு இருக்கு கிண்டி ரேஸில். செம்ம அடிச்சிருக்கா என் குதிரை அப்படின்னா என்ன அப்படின்னோடனே லாபம் அப்படின்றான். இன்னொருத்தன் அதே சோகமா என் குதிரை அடிச்சிருச்சுப்பா அப்படின்றான். அப்படின்னா அந்த அடிக்கு அர்த்தம் நஷ்டம் அப்படின்னு மாறுது. சரின்னு இறங்கி வர்றப்ப பஸ்ஸில் கண்டக்டர், பா 2 அடி எடுத்து வச்சு வா அந்த பக்கம் அப்படின்றாரு. அப்படின்னா முன்னாடி வா அப்படிங்கிறத அந்த அடிங்கிற வார்த்தையில் யூஸ் பண்ணுறாரு. அங்கே முன்னாடி ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. ஏன் இவ்வளோ உயரமாக இருக்க, கொஞ்சம் குனியா, திருக்குறளில் 2வது அடி எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு அவர் சொன்னார். இப்போது அது லைன் அப்படிங்கிறார். திருக்குறளில் 2வது வரி, அதுதான் 2வது அடி அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு வீட்டுக்கு வந்த உடனே வேலைக்காரியை பார்த்து அந்த அம்மா சொல்கிறாங்க, நல்லா அடித்து துவைமா துணியை அப்படின்ட்டு. இந்த இடத்துல அடிங்கிறது துணியை துவைக்கிறது ஆகுது. அதே மாதிரி இந்த பின்பக்கம் கிணத்து பக்கம் போகிறப்ப கிணத்துல தண்ணி 6 அடியில் இருக்கு பாருங்க எங்கள் வீட்டில் அப்படின்னோடனே அது அளவை குறிக்குது. கிரிக்கெட் பார்க்குறாரு, அப்போது அந்த நேரத்தில் என்ன அடி அடித்தாரு தெரியுமா நம்ம விராட் கோலியும் சரி ரோஹித் சர்மாவும் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போது அந்த அடிங்கிறது விளையாட்டு சம்மந்தமானதாக இருக்குது. இதே மாதிரி 2 அடியில் எத்தனை விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா தமிழில். நீங்கள் உங்களுக்கு இதை தவிர நான் சொல்கிறது இல்லாமல் வேறு ஏதாவது இந்த அடிக்கு மீனிங் தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. அது வளமான ஒரு பாஷையோட வளர்ச்சியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை பை.